பணிந்திடுவோம் பாதம் பணிந்திடுவோம் பாத விமோசனம் அழைத்திடுவோம் பார்க்கடல் வாசல் பாதம் பணிந்திடுவோம் பார்க்கடல் வாசல் பாதம் பணிந்திடுவோம் பரந்தமாக்கண்ணால் காரினில் உனைப்பாடு மதமல தந்தருள்வாய் பச்சருள்பவனே பரந்தமாக்கண்ணா காரினில் உனைப்பாடு மதமல தந்தருள்வாய் கேட்டினில் கொள்புகளை நாளும் இல்லை பார்க்கடல் வாசல் பதம் பணிந்திடுவோம் பாவ விமோசனம் அடைந்திடுவோமோ பார்க்கடல் வாசல் பதம் பணிந்திடுவோம் ஓம் நமோ நாராயணா அறிவோம் நமோ நாராயணா நமோ நமக நாராயணா பரபரத்தில் பரந்தோன்றி பரத்திலே சுகத்தோண்டி சுகத்திலே சக்தி தோண்டி சக்திலே சமாசம் தோண்டி சமாசம் மகேஸ்வர தோண்டி மகேஸ்வர தோண்டி ருத்தோண்டி மகாவிஷ்ணு தோண்டி மகாவிஷ்ணு பிரமா தோண்டி பிரமாவில் அப்பு தோண்டி அப்போடு வாயு தோண்டி வாயுவோடு பிரிவு தோண்டி பிரிவில் அண்ணன் தோண்டி அமர்த்தவச்சுகள் தோற்றுவிக்கப்பட்டன சிருஷ்டி திதி சங்காரம் சொல்லக்கூடிய முத்தொழுக்கு பிரிவாக விளங்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரபோற்பத்திக்காக முதலில் நாம தோற்றுவிக்கப்பட்டான் அவர்கள் நகரத்தை நாடாமலை துறவரத்தை நாடி சென்றுவிட்டவர் நலத்துக்காக கோபமண்ட பிரமன் வீட்டு பத்து வழி படைத்தான் அப்படி படைத்து நீங்களாவது நுழைத்து விட்டவிட்டான் பிரமன் அந்த வழியில் அனைவருமே இறந்தார்கள் யாமத்தும் இடவந்த வீட்டு திருப்பதி கை கொண்டு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு ருத்ர பிரியா சூர்யா ரணபிரியா ருத்ரா இனிப்பிரியா கந்தா கரகர பிரியா சுந்தரமா கனகப்பிரியா நாரதான சொல்லக்கூடிய இது நான் அதிக வழக்க மொழியிலிருந்து சத்தியலோகத்தின் அனுமதியாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிறுசிகத்தாம் பிரமனைக்கு நிலாசலையை பெற்று இரண்டாவதாக வைகுண்டம் சென்று காக்கும் நிலவு அந்த பரந்தானம் நிகழ்விட்ட பதில் மூன்றாவதாக கைதாயமனை சென்று அந்த அறுவடைக்குரிய உலகலாம் உணர்ந்து ஓதர் கரியவன் நிலவுலாவின் நீர்மணி மேனியன் அனைவரும் ஜோதியவன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ என்கின்ற அப்பேற்பட்ட கைலாசநாதனையும் அந்த பிரசன்னாத நிகழ்விட்ட பதில் வெள்ளிமலை சாரல் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கிற வெளிமலை சார்வரமாக வருவாள் கூட ஒரு நாளைக்கு இடத்திலே தங்கி ஒரு கழகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரசோ வெடிக்க வருவாள் கொடுக்கப்பட்டுள்ள சாபம் ஆகினாலே கழகம் எங்கே எங்கே கழகம் என்ற உலகமெல்லாம் அப்பேற்பட்ட கழகமோ இன்று இந்த இடத்தில் தான் துவக்க வேண்டும் காரணம் கால்வித்தாள் கழகம் நாள் கடந்தால் நன்மை மூத்தோர் சொல் வாக்கு முதலிக்காய் முன்னாலே துவக்கம் என்பார் பின்னால் எப்படி இடிப்பை தருவது போல கழகம் என்ற காலத்தை காட்டி முடிவிலே நல்ல பல காலத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற கருத்து கூட இதுவரைக்கும் கழகத்துக்குண்டான காரணம் கிடைக்கவில்லை காரணம் என்ன உலகத்தில் எத்தனையோ தெய்வம் உண்டு எத்தனை உலகத்தில் பெருமையாக அவதாரம் செய்திருந்தாலும் வாழ்க்கையில் எந்த ஒரு வேலையை தொடங்கணும்னாலும் முத கும்பிடுற தெய்வம் அப்படின்னா யாரு சொல்றான் அந்த விநாயக பெருமான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று முன்னோர் சொல்லி தந்தமான விஷயம் ஒரு கோயிலுக்கு போனா முத கும்பிட வேண்டியது இறைவன் அல்ல கோபுரத்தை தான் எடுத்து கும்பிடணும்னா அதைத்தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஆலயம் தொழுவது சாலமும் என்று கோயில் இல்லாத ஒரு ஊர்ல மனிதன் குடியிருக்க கூடாது என்பது ஐதீகம் அந்த வகையிலே எமது கழக வெற்றியடைய அப்பேற்பட்ட விநாயகப் பெருமான் அந்த விநாயகப் பெருமானை வணங்குகின்ற பொழுது எல்லாமே நன்மையாக அமையணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அதனால் நான் சோழ நாடு அந்த சோழ நாட்டுக்கு ஒரு பெருமை அழகான ஒரு விநாயகப் பெருமான் உச்சிங்கிற மலையிலே அமர்ந்து அற்புதமாக அருள்வாளிக்கின்றானே அப்பேற்பட்ட விநாயகப் பெருமான் அது சோழ நாட்டுக்கு உண்டான பெருமை அதை விட பாண்டிய நாடு என்ற இந்த பகுதிக்கு பெருமை ஒன்று மதுரை மதுரையிலே முக்குரி விநாயகர் இன்னொன்று மலையால் அலங்கரித்து உருவாக்கப்பட்ட கற்பக விநாயகர் பிள்ளையார் பட்டியலே அப்பேற்பட்ட அந்த விநாயகப் பெருமானை வணங்குகின்ற பொழுது எல்லாமே நன்மையாக அவை கலக்கிறதுக்காக அத்தி முகத்தோனை அரணார் திருமகனை சத்தியின் முதல்வனை சித்தியின் கிழமனை முத்துகள் நிறுவி நித்தம் தொழுவோனே என்கின்ற அந்த செல்வ கணபதி வணங்குகின்ற பொழுது எல்லா நன்மையாக அமையணும் என்கின்ற கலக்கணக்கிற்காக வணங்குவோம் அந்த விநாயகப் பெருமானை நாராயணன் செல்வ கணபதியே
சித்தி விநாயகனே கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுக்கே என்னைக்கு சீருடன் ஆழ்பவனே பெரியவனே நேசா யாரே கணேசா மும்மூர்த்திக்கும் பெரியவனே நேசா செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே கணபதியே முதலுக்கும் வல்லவை கணபதியே நல்ல வசைகளிலெல்லாம் உடனுக்கும் வல்லவ கணபதியே தீமனை திருத்தி வைத்து அன்பாய் விமோசனம் தந்தவனே தீமனை திருத்தி வைத்து நல்வாய் விமர்சனம் தந்தவனே கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே வாமனமாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே பாவனமாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே கீதையை எழுதி தந்து பக்ர துண்டி கீர்த்தி விநாயகனே கீதையை எழுதி தந்து பக்தர் கூறு வீட்டிடம் நாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே தவ கொழுந்தே தவ கொழுந்தே எல்லை எங்கே சீருடன் ஆள்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே இப்படி அந்த விநாயகர் வணங்கிப்பட்ட வெள்ளிமலையின் சாரல் ஆங்காரம் உள்ளடக்கி ஐமுள்ளை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதே காலம் சிவாய நம என்று சிந்தி திருப்பூர் கவா உருளாடும் பிள்ளை அற்புதமான இந்த வெளிமலையின் சாரல் அழகான சோலையிலே பெருமையான ஒரு கல்யாணம் சாமானியப்பட்ட கல்யாணமா உலகத்தில் எத்தனையோ கல்யாணங்கள் எல்லாம் பெருமையாக நடந்தது ஆனா இந்த இடத்துல கல்யாணம் யாருக்கு அப்படின்னா யாருக்கு வள்ளிக்கா இல்ல முருகனுக்கா அப்ப வள்ளிக்கு இல்ல வள்ளிக்கு கல்யாணமா முருகனுக்கு கல்யாணமா முருகனுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் முருகனுக்கு வள்ளிக்கும் கல்யாணம் இந்த கல்யாணம் தேவையா அது சரி என்ன சாமி இப்படி சொல்றியா ஏங்க இந்த கல்யாணம் முருகனுக்கு அவசியமா அப்படின்னா வாழ்க்கையில சிந்தனை இருக்கணும் சிந்தனை இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் அல்ல முருகனுக்கு இந்த கல்யாணம் அவசியமா அப்படின்னா ஏற்கனவே முருகனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல கல்யாணம் ஆன முருகனுக்கு இன்னொரு கல்யாணம் அவசியமா அந்த வேலைக்குள்ள ஒரு வேலை இருக்கணும் ஆனா கல்யாணம் நடந்துச்சு அன்னைக்கும்
இன்னைக்கு நடக்குது கல்யாணம். அன்னைக்கு நடந்த கல்யாணத்துக்கும் இன்னைக்கு நடக்கிற கல்யாணத்துக்கு வேறுபாடுகள் நிறைய. அன்னைக்கு கல்யாணத்தை நம்மளால முறையா, அதுவும் செட்டி நாட்டுல சொல்லவா வேணாம், முறையா கல்யாணம் பண்ண. எப்ப? ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னால் கல்யாணம் அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ண உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரன் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா? வயல்ல விளைச்ச நெல்லு, இன்னைக்கு அந்த நெல்லே காணாம போச்சு. அந்த நெல்லுக்கு பேர் தான் பொன்னின்னு பேர். 6 மாசம் அதனுடைய வயசு. பொன்னி நெல்ல வயல்ல விதைச்சு அறுவடை பண்ணி வீட்டுல கொண்டு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன் செய்ய வேண்டிய முதல் வேலை ஒரு மரக்கா நெல்லை எடுக்கணும்டாங்க. ஒரு மரக்காங்கிறது எத்தனை படி தெரியுமா? நம்ம அளவுக்கு படினா என்னன்னு தெரியல, மறைஞ்சு போச்சா இல்ல புதஞ்சு போச்சான்னு தெரியல. ஒரு மரக்கா நெல் எடுக்கணும். ஒரு மரக்கா அப்படின்னா 4 படி. அந்த 4 படி நெல்லை எடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வீட்டுல உட்கார்ந்து அந்த நெல்லை ஒன்னொன்னா எடுத்து உரிக்கணுமா. ஆமாங்க, ஒன்னொன்னா எடுத்து உரிச்சு அதுல உள்ள அரிசியை எடுத்து என்ன பண்ணணும்? பசுபால், குங்குமம், சந்தனம் கலந்து ஒரு புதுசா ஓலை போட்டியில அது பத்திரம் பண்ணி வச்சிடணுமா. அதுதான் மணமகளும் மணமகனும் மணவரையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது வேத மந்திரத்தை ஐயர் ஓத அர்ச்சன அரிசிய வாழ்க்கையில போட்டு வாழ்க்கையை ஆரம்பிச்சு வச்சா வாழ்க்கையின் ஆரம்பம் அர்ச்சன அரிசி. அவன் ஆயுள் முடிஞ்சு போச்சுன்னா அவன் வாயில வாக்கரிசி. இதனாலதான் அரிசியில ஆரம்பிச்சு அரிசி விடக்கூடிய விதமான வாழ்க்கை. அடுத்து என்ன பண்ணணும்? 3 நாள் இருக்க முகூர்த்த கால் ஊடணும்னா கல்யாணம் ஆன பெண்கள் 7 பேரோ 5 பேரோ சேர்ந்து முகூர்த்த கால் நட்டு பந்தல் போட்டு மணவரை அமைச்சு அரசாணி பானை வச்சு பால் வரக்கூடிய ஒரு குச்சியை நட்டு வச்சு பொண்ணு மாப்பிள்ளையை கிழக்க திரும்பி உட்கார வச்சு கெட்டி மேளத்தை கொட்ட சொல்லி அன்னைக்கு கல்யாணத்தை நடத்தின வீட்டுல அந்த கல்யாணத்துக்கு பெருமை நடந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு கல்யாணமும் வீட்டுல நடக்கல. நடக்குது, எல்லா கல்யாணமும் மண்டபத்துலதான் நடக்குது. மண்டபத்துல கல்யாணம் நடந்துச்சுன்னா என்னதுக்காக? அதனாலதான் கொடுத்தேன் புள்ளி விவரம். விவாகரத்து அப்படின்னா உலக நாட்டுல இந்தியாவில அதுவும் தமிழ்நாட்டுல தான் அதிகம் ஒரு புள்ளிவரம் கொடுத்துட்டேன். இப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னா அந்த கல்யாணம் சிறப்பாகுமா? ஆகாது. அப்படிங்கிற காரணம் அந்த வகையிலே நிலத்து வைத்து பார்த்தார். அழகான சூழலிலே பெருமையான ஒரு கல்யாணம் வள்ளிக்கு முருகனுக்கும் ஏற்கனவே அழகான 2 கல்யாணம். எங்கே? கைலாயத்திலே சிவனுக்கும் பார்வதிக்கும் 2வது கல்யாணம் மதுரை மதுரை மீனாட்சி சொக்கநாதர். அந்த கல்யாணத்தை விட இந்த கல்யாணம் சிறப்பா அமையணும்னா கல்யாண வீடுனாவே கலகலப்பா இருக்கணும். கலகலப்பா இருந்த தானே கல்யாணம். அந்த கல்யாணத்திலே இன்பம் எழுந்திருக்க வேண்டும். ஆனா இன்பம் என்றால் சாமானியப்பட்ட இன்பமா? கனிரசமா மதுவை அருந்தி கழிப்பதல்ல இன்பம். கனிகளில் துணைகளிலே கழிப்பதுதான் இன்பம். என்று இந்த இடத்தை வடிக்கின்ற பொழுது எப்படி வடிக்க தெரியுமா? கல்யாண வீடு எப்படி இருக்கணும்? கல்யாண வீடு கலகலப்பா கலகலப்பா இருக்கணும். கல்யாண வீடுன்னு சீரியல் ஓடுது, எந்த நேரமும் அழுகையா தான் இருக்கு. என்ன பண்றது? கலாச்சாரம் மாற ஆரம்பிச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது வகையிலே அளவில்லாத இன்பம் இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு அது எங்கே இருந்த போதும் அதை நாடி ஓடு இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. இருக்குமாறு இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை உலகத்திலே உனக்கு இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு.
தருவதல்ல இன்பம் மாடி மனை கோடி மனம் வாகனம் சொந்தம் அறவாழ்விலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம் மலை மொழி வாயமுகம் பணக்கு பிள்ளை செல்வோம் மலை மொழி வாயமுகம் வணங்கு பிள்ளை செல்வோம் வாயீது குடிப்பள்ளி கிடைப்பதுதான் இன்பம் அது எங்கிருந்த போதும் அதை நாடி போது இப்படி இங்க இன்பம் என்று தேடி தந்து கொண்டிருக்கின்றான். அங்கெல்லாம் கிடைக்காத இன்பத்தை விட அழகான சோலையிலே பெருமையான இன்பம் இவ்விடத்தை வைத்து பார்த்தால் அளவிற்கு மரங்களும் அழகான சோழிகளும் வானத்தை துரத்துகின்ற வண்ண மேகங்களும் ஓடிய நீர் ஓடிய முதிர்கின்ற பூக்களும் கணீர்கின்ற காலகோஷியின் கண்ணுக்கு வருகின்ற அழகு மலைகளையும் பார்க்கின்ற பொழுது இப்பேற்பட்ட பெருமையான இடத்தை வைத்து பார்த்தால் இந்த இடம் எப்ப பார்த்தாலும் பச்சை பச்சேர்னு பசுமையாவே இருக்கு. இதுக்கு என்னங்க காரணம்? நல்ல தண்ணி பாயுதுன்னு நினைக்கிறேன். மனிதன் நன்றி சொன்னான். மனுஷன் வாழ்க்கையில நன்றி சொன்ன என்னென்று உண்டாருக்கு உயிர் செய்ய கொண்டு வருகிறாங்க. ஆனா நன்றி மனுஷன் சொன்னா பாருங்க, அன்னைக்கு இன்னைக்கு இல்ல. மனுஷன் வாழ்க்கையில இது குறிஞ்சிடலாம். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அப்படின்னா இந்த இடம் மட்டும் ரொம்ப பசுமையாவே இருக்கு. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மனிதன் நன்றி சொன்னான். இந்த இடத்துல விவசாயம் நிறைய இருக்கு அப்படின்னு ஒரு காலக்கணக்கு. அதனாலதான் மனுஷன் வாழ்க்கையில சாப்பிடுற பொழுது ஒவ்வொரு மனுஷன் வீட்டுல சாப்பிடுவோம் இல்லையா, சாப்பிடுற பொழுது எப்படி சாப்பிடணும் தெரியுமா? குனிஞ்சுதான் சாப்பிடணும்டாங்க. குடிக்கிற தண்ணிய அண்ணாந்துதான் குடிக்கணும்டாங்க. ஏன் சாப்பிடுற சாப்பாட்டை குடிச்சு சாப்பிடணும் அப்படின்னா, என் பசியை போக்கிய இந்த உணவை கொடுத்தது இந்த பூமாதேவி, இந்த உணவு விளைந்தது இந்த பூமியிலே, என் பசியை போக்கிய உணவு கொடுத்த பூமாதாயே உனக்காக ஒரு நன்றி அப்படின்னு மனுஷன் வாழ்க்கையில குடிஞ்சு சாப்பிட்டு பூமாதேவிக்கு ஒரு நன்றி சொன்னான். தண்ணியை குடிக்கிற பொழுது அண்ணாந்து குடிக்கணும் அப்படின்னா, என் தாகத்தை தீர்த்த தண்ணியை தந்தவனா உனக்காக ஒரு நன்றி அப்படின்னு தண்ணி அண்ணாந்து குடிச்சா. என் தம்பி ராதா சொல்ற மாதிரி இந்த 18-48 குடிக்கிற மட்டும் போது நம்ம ஆளுகளுக்கு தெரியாத விஷயமா? பூமாதேவிக்கு நன்றி சொன்னேன், வர்ணனுக்கு நன்றி சொன்னேன், முன்னூறு சொல்லி வச்ச விஷயம். ஆனா நம்ம ஆளுக்கு சொல்ற விஷயம் தெரியுமா? எப்ப குடிக்க கூடாத இத கண்ணை ரெண்டையும் இறுக்கி மூடிக்கிட்டு நம்ம குடிக்க ஆரம்பிச்சோமோ சீக்கிரத்துல கண்ண முடியணுங்கிற விஷயம் தெரிஞ்சுதான் நம்ம ஆளு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. விவரம் தெரியாம குடிக்கலையா பாருங்க. இதைத்தான் சொன்னான், பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு. மகாக்கள் சொன்ன வார்த்தை. ஆமா, எல்லாம் அதுக்குள்ளதானே உட்கார்ந்து இருக்கு. இப்படி நன்றி சொன்னான் மனிதன். ஆனா இன்னைக்கு அந்த மனுஷன் எப்படி வாழ்கிற வழிமுறை நெறிமுறை தெரியாமல் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்? ஆசைதான் காரணம். பாருங்க, செக்கச்சவேர்னு இருப்பான், அவனுக்கு ஒரு ஆசை, இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மாட்டோமா, அவனுக்கு ஒரு ஆசை. கனகரேன்னு இருப்பான், அவனுக்கு ஒரு ஆசை, இன்னும் கொஞ்சம் வளர மாட்டோமா. ஆசையை பாருங்க, மனுஷனுக்கு இப்படி ஆசை. அதனாலதான் இறைவன் மனிதனுடைய உடம்புக்கு அங்க அடையாளத்தை கொடுத்து இப்படித்தாண்டா நீ வாழ்கிற வழிமுறையை கொடுத்தான். அதனாலதான் மனுஷனுடைய இந்த பாதம் இருக்கே, அந்த பாதத்துக்கு அடின்னு பேரு. நீ வாழ்க்கையில பிறந்த உடனே 2 பாதத்தையும் அடி எடுத்து வைக்கணும்டா. அதனாலதான் அந்த பாதத்துக்கு நான் பேர் வச்ச அடி அப்படின்னு. அது மனிதனுடைய ஆரம்ப பகுதி. மனுஷ உடம்புல கால் பகுதி இது தெரியுமா? அதுதான் முழங்கால்னு பேரு. மனுஷ உடம்புல கால் பகுதி அப்படின்னா இந்த முழங்கால். மனுஷ உடம்புல அரை பகுதி எது தெரியுமா? அதனாலதான் அரை நான் கயிறுங்கிற அந்த கயிறு இடுப்புல கட்டினா அதைத்தான் நம்மால் சொல்றேன் அருணா கயிறு அப்படின்னா. அரை நான் பகுதி அப்படின்னாவே இது இடுப்பு. இதுக்கு என்ன வயிறுன்னு பேரு. ஏன் தெரியுமா? இறைவனுக்கு வயிறுன்னு பேரு வச்சான். சாப்பிடுற சாப்பாடு வா இரு வா இரு, அதனாலதான் வயிறுன்னு பேரு வச்சா. மனுஷ உடம்புல முக்கால் பகுதி இந்த கழுத்து, கடைசியில இந்த ரோமங்கிற முடிவை கொண்டு போய் முடிவுல வச்சா. அதோட உன் வாழ்க்கையும் முடிஞ்சிச்சு, உன் அளவு முடிஞ்சு போச்சுங்கிற காலத்துக்காக இறைவன் அங்க அடாலயங்களை கொடுத்தான். ஆனா அதுக்குள்ள நம்மளால போராட்டம் இருக்கு. என்ன போராட்டம்? அப்பேற்பட்ட அழகான இந்த இடம், இந்த இடத்தை வைத்து பார்த்தால் இங்கு எத்தனை விதமான பூக்கள் எல்லாம் பூத்து குளித்துக் கொண்டிருந்தாலும் கூட அழகான சோலையை வர்ணிக்கின்ற பொழுது அற்புதமான அன்பான உள்ளத்தை எல்லாம் ஒன்று கவனித்தால் அன்பு மலராக இருக்கும் இடத்தை பெருமையோடு வர்ணிக்க நினைச்சா எப்படி இடத்தை வர்ணிக்கிறது தெரியுமா?
அன்பு மலர்களே நம்பியிருங்களே நாளை நமதே இந்த நாடும் நமதே தர்மம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே தர்மம் தானத்துக்கு தர்மத்துக்கு வேறுபாடுகள் இந்த உலகத்துல சிறந்த தானம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க உலகத்தில் சிறந்த தானம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க நீங்க எதை சொல்லுவீங்க அன்னதானம் நிதானம் இருந்தா தான் மனுஷன் நிதானம் இல்லைன்னா மனுஷனே இல்லை அப்ப சிறந்த தானம்னா என்ன சொல்லுவோம் அன்னதானம் ஒன்றும் சிறந்த தானமே அல்ல கண் தானமும் சிறந்த தானம் அல்ல அப்ப உலக புண்ணியத்தை தானம் சொல்ல முடியாது ஒண்ணு கொடுக்கணும் இல்லைன்னா செய்யணும் இல்லைன்னா அர்ப்பணிக்கணும் அதான் தானம் எங்க என்ன தானம் நீங்க யோசனை பண்றதுக்கு முன்னால தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஊர்வழி சென்று இளவழி சென்றால் நாளை நமதே காலங்கள் சோலை மலர்ந்து காய்கறியால் நமக்கென்ன வளர்ந்து நாளை நமதே நாளை நமதே எடுத்து நினைத்துக் கொண்டிருந்தாலும் கூட எங்களுக்கு விதமான காரணம் சேர்க்கிறது என்ன காரணம் அழகான ஒரு சோ பெருமையான ஒரு சோ ஆலோலம் சோ கனம் சேர்க்கிறார்கள் இப்படிப்பட்ட வழி சீக்கிரமாக யாருக்கு பண்ண முடியும்னா முருகனுக்கு இந்த கூட்டத்தில் முருகனுக்கு மாலை போட யாராவது இருக்கீங்களா ஐயா இருக்கீங்களா முக்காவாசி பேர் போயிருக்காரு முக்காவாசி பேர் போயிருக்காரு மாலை போட முருகனுக்கு எத்தனையோ கோயில் இருக்கு ஆனா படை வீடு அப்படின்னாவே கதையின் முறைப்படி 5 இந்த கதை முடிஞ்சிச்சுன்னா 6வது படை வீடு இல்லையா இதுல 3வது படை வீடு அப்படின்னா பழனி நீங்களாம்
முருகனுக்கு மாலை போட்டா பழனி தானே போறீங்க. பழனியில முருகன் இருக்காரா? பழனியில முருகன் இருக்காரா? அப்படி சொல்லுங்க. இருக்காரு. அவங்க சார்பா நீங்க சொல்றீங்க. பழனியில முருகன் எங்க இருக்காரு? எந்த மலை மேல? அப்படி சொல்லுங்க. பழனிங்கிறது அந்த ஊரோட பேர் தானே. பழனிங்கிற ஊர்ல முருகன் எங்க இருக்காரு? எந்த மலை மேல? பழனிதான் ஊரோட பேராச்சப்பா. பழனி மலை தானே. பழனிங்கிறது ஊரோட பேர் இல்லையா? பழனிங்கிற ஊர்ல முருகன் எங்க இருக்காரு? மலை மேல இருக்காரு. அதான் எந்த மலை மேல? பழனி மலை மேல. மலை எங்க இருக்கு? நீங்க தேடுறாலும் உள்ள இருக்கு. வெங்கல போட்டு கஞ்சியை காய்ச்ச கூடாது. பழனிங்கிறது ஊரோட பேர். பழனிங்கிற ஊர்ல முருகன் எங்க இருக்காரு? நாடக அமைப்பாளர் நான் விட மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் வேற நாரதரே கிடைக்கலையாங்க. ஆன்மீகம் அப்படின்னா காரணம் செட்டி நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. அன்னைக்கெல்லாம் கோயில் கட்டி அறுந்து கும்பாஷம் பண்ணி விசேஷமா நிறைய பண்ணாங்க. வீடே கோயிலா இருந்துச்சு. வீடே கோவிலாக இருந்தது. அதனாலதான் சந்தேகம். ஏன் கேட்கிறேன் அப்படின்னா பழனிங்கிற ஊர்ல முருகன் எங்க இருக்காரு? இருக்காரு. இதை விட ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த ஐயப்பங்களுக்கு மாலை போட யாராவது இருக்கிற? அதுவும் முக்காசி பேர் இருக்காரு. இருக்காங்க. இப்ப அம்மன் என்ன கோயில்? அந்தரநாட்சி அம்மன். அழகு நாச்சியா? அந்தரநாட்சி அம்மன். அங்க போய் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா தேங்காய், வாழைப்பழம், சூடம், சாம்பிராணி, பத்தி இதை கொண்டு போய் கொடுத்தோம்னா அங்க இருக்கிற அர்ச்சகரோ இல்ல பூசாரியோ என்ன பண்ணுவாங்க? தேங்காயை உடைச்சு அர்ச்சனை பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க. இது உலகறிஞ்ச விஷயம். இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போறாங்களே அவங்க மட்டும் ஒரு தேங்காயை எடுத்து அதை சுத்தம் செஞ்சு மஞ்சளை தடவி உள்ள தண்ணியை வெளியில எடுத்துட்டு அதுக்குள்ள என்னென்ன ஊத்தணும்? நெய்யை ஊத்தி அடைச்சு கொண்டு போய் அர்ச்சனை பண்ணணும். இதுக்கு என்னென்ன காரணம் சொல்லுங்க சாமி. தெரியல. இதுக்கு என்ன காரணம்? வாழ்க்கையில நம்மளுடைய கலாச்சாரம் மாதிரி வேற எந்த மொழியிலையும் இல்ல. இன்னைக்கு எல்லாத்தையும் நீங்க மாத்திட்டீங்க. காலம் மாறல, மனிதன் மாறிவிட்டான், கலாச்சாரத்தை மாத்தி விட்டான். அன்னைக்கெல்லாம் வீட்டுல அம்மா சோறு ஊட்டுவா. உங்களுக்கு அம்மாவை சோறு ஊட்டிருக்கோம். எப்படி? உங்களை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு தட்டுல சோத்தை போட்டு பிணைஞ்சு நிலாவை காமிச்சு நிலா நிலா ஓடிவா அப்படின்னு ஆத்தா சோறு ஊட்டுச்சு அம்மா. பாட்டி கதை சொன்னா. காக்கா வடையை தூக்கிட்டு போயிருச்சு, அதை ஏமாத்தி நரி புடுங்கிருச்சுன்னு பாட்டி கதை சொன்னா. இன்னைக்கு எந்த வீட்லயும் பாட்டி கதை சொல்ற வேலையும் இல்ல, அம்மா நிலவை காமிச்சு சோறு ஊட்டுற வேலையும் இல்ல. செல்போனை கையில கொடுத்துறாங்க. என்ன காரணம்? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா சீரழிக்கப்பட்டு விட்டது. இந்த கலாச்சாரத்தின் பெருமை ஒரே ஒரு சொல்ல கேட்டுக்கங்க. செட்டி நடந்தனால சொல்றேன். கல்யாணம் பண்ணாங்க. அன்னைக்கு கல்யாணம் பண்ணி வெள்ளி பாத்திரம் கொடுத்தான், தங்கத்துல கிண்ணம் கொடுத்தான், வண்டி அத்தனை சீர்வரிசையும் கொடுத்தான். ஆனா அத்தனை சீர்வரிசைக்கும் இல்லாத நம்முடைய கலாச்சாரம். 2 சர்வத்துல 2 பலகாரத்தை, இன்னைக்கு இல்ல நான் சொல்றது அன்னைக்கு, 2 சர்வத்துல 2 பலகாரத்தை மட்டும் வைக்கிறதுக்கு இந்த செட்டிநாட்டிலே மறுப்பதல்ல. அந்த 2 சர்வத்துல என்ன பலகாரம் வைப்பாங்க தெரியுங்களா ஐயா? இது 2ஐயும் வச்சா. இதோடைய தத்துவம் என்ன தெரியுமா? இந்த தத்துவத்தை அன்னைக்கு நம்ம பெரியவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, எல்லாம் மறைஞ்சு போச்சு. அந்த 2 பலகாரத்துடைய தத்துவம் தான் இந்த வாழ்க்கையின் ரகசியம். கொண்டு போன பொண்ணு வீட்டுல இருந்து சீரா போச்சு. பந்தி விரிச்சு மருமையான உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு அதிர்ஷ்டத்தை எடுத்து எழுத வைக்கிற பொழுது மருமையன் கேட்டார் மாமனாரை பார்த்து, இவ்வளவு சீர்வரிசை செஞ்ச நீங்க சாதாரண இந்த அதிர்ஷ்டம் எதுக்கையா அப்படின்னு. அதுக்கு மாமனார் சொன்ன வார்த்தை, இது சாதாரண விஷயம் இல்லையா, இந்த அதிர்ஷ்டத்தை செய்யறதுக்கு நான் எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கேன் தெரியுமா? பச்சரிசியை வாங்கி தண்ணியில அலசி அதை காய வச்சு அதை அரைச்சு வெள்ளத்தை வாங்கி பாவு காய்ச்சி அதை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி உன் வீட்டுக்கு அதிர்ஷ்டமா கொடுத்து விட்டுருக்கனே. ஏன் தெரியுமா? ஆசையா நான் பெற்றெடுத்த ஒரே பொம்பளை பிள்ளைய உனக்கு நான் கட்டி கொடுத்திருக்கேன். ஒரு வேளை என் புள்ள உங்ககிட்ட பக்குவம் இல்லாம நடந்துக்கிட்டோம்னா இந்த அதிர்ஷ்டத்தை ஞாபகத்துல வச்சுக்க. இந்த அதிர்ஷ்டத்தை செய்யறதுக்கு நான் எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கேன், பதப்பட்டிருக்கிற விஷயத்தை அறிஞ்சு என் மகளோட குடும்பத்தை நடத்துற மருமையிலே அது கலாச்சாரத்துக்காகத்தான் அதிர்ஷ்டத்தை செட்டிநாட்டுல பலகாரமா கொடுத்த காலம் அன்றைக்கு உண்டு.
இரண்டாவது முருங்க வச்சார். மாமனாருக்கு மருமையை கேட்டார், மாமனாரே இதனுடைய தத்துவம் இது எதுக்கு அந்த முறுக்குன்னு. ஒருவேளை நான் பெத்தெடுத்த மகளை உனக்கு கட்டி கொடுத்துருக்கேனே, ஒருவேளை பக்குவம் இல்லாம நான் அவன் நடந்துக்கிட்டா அப்படின்னா இந்த முறுக்க போட்டு நொறுக்குற மாதிரி என் மகளை போட்டு நொறுக்கிறாள் நாம் மருமையனேங்கிற காரணத்துக்காகத்தான் அதிர்ஷ்டத்தையும் முறுக்கையும் ஒரு பொண்ணு வீட்டு சீதனமா கொடுத்த கலாச்சாரம் அன்று. இன்னைக்கு இதெல்லாம் இல்ல. இதுக்கு என்னன்னு கேட்டாலும் சொல்ல முடியுமா? முடியாது. அப்பேற்பட்ட பெருமையான புண்ணிய பூமி இது. இந்த பூமியிலே கலாச்சாரங்கள் நிறைய, மகத்துவங்கள் நிறைய மறைந்திருக்கக்கூடிய காரணம் அந்த வகையிலே வந்திருக்கின்றார் வள்ளி. இப்பேற்பட்ட வள்ளி அந்த முருகனுக்கே மனம் முடிக்கணும் அப்படிங்கிற காரணம். இன்னும் பழனியில முருகன் இருக்கிறாங்க விஷயம் தெரியல. ஐயப்பன் விளக்க வேணும்ல, ஒரு கதை சொல்றேன், கதைக்கு விஷயம் என்னங்கிறது வேணும்ல. பழனியில முருகன் இருக்கிறாரு கேட்டா எங்க இருக்கிற விஷயம் வேணும் இல்லையா? இப்ப கற்பக விநாயகர் எங்க இருக்காரு சொல்றீங்கல்ல? சொல்றோம்ல. சோழீஸ்வரர், சுருணகாளீஸ்வரர், சுந்தரேஸ்வரர், 3 சிவன் ஒன்னா இருக்கிற ஒரே ஆலயம் திருக்காணப்பள்ளியில காளையார் கோவில். சொல்றோம்ல. ராமன் சிவனை வழிபட்டதனால் ராமேஸ்வரம் சொல்றோம்ல. அப்ப பழனியில முருகன் எங்க இருக்காரு? இப்பதானங்க சொன்னீங்க எல்லாரும் போயிட்டு வந்திருக்காங்க. அவ்வளவு விஷயம் அந்த வகையிலே நடத்து வைத்து பார்த்தார். வந்திருக்கிறார் வள்ளி. இப்பேற்பட்ட வள்ளியை சீக்கிரமாக அந்த முருகப்பெருமானுக்கு மனமுடிக்கணும் அப்படிங்கிற காரணம். இந்த கல்யாணம் எப்படி தெரியுமா? சாமானியப்பட்ட கல்யாணம் அல்ல. வள்ளியை உட்கார வச்சு, முருகனை உட்கார வச்சு, 21 நூலை எடுத்து அதுல மாங்கல்யத்தை கோத்து மஞ்சளை தடவி கட்டக்கூடிய கல்யாணம். நம்மளும் கட்டினாங்க. அந்த 21 நூலுக்குள் தான் திருமணம் நடந்திருக்கிறது. காரணம், தன் உடம்பில் உள்ள காயத்தையே மந்திரமாக கொடுத்து பெருமைப்படுத்தப்பட்டானே விஸ்வாமித்திரர் அன்று. அதனால அந்த 21க்கு மட்டும் ரொம்ப முக்கியம். இதை விட 21க்கு கேட்கறீங்களே, இந்த 108 ஒன்று இருக்கு தெரியுமா? என்னது? அடிவட்டா இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அவன் சும்மா எழுதி வைக்கிற 108ன்னு அவன் நினைச்சிருந்தா ஒரு 110 எழுதி வச்சிருக்கலாம், ஒரு 150 எழுதி வச்சிருக்கலாம். அவன் 108 எழுதி வச்சிருக்கானே. இந்த 108ங்கிறது எல்லா நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதெல்லாம் பெருமை அல்ல. அந்த 108 என்பது இந்த தமிழ் இனத்துக்கே பெருமையான ஒரு விஷயம். ஆத்தா வயிற்றுல புள்ளைய சுமக்கிற பொழுது ஆத்தா நினைப்பா, பிறக்கிற புள்ள நல்ல வருஷத்துல பிறக்கணும் அம்மா நினைப்பால, நல்ல ராசியில பிறக்கணும் அம்மா நினைப்பால, நல்ல நட்சத்திரத்துல பிறக்கணும், நல்ல நேரத்துல பிறக்கணும் அம்மா நினைப்பா. அந்த வகையிலே நம்மளுடைய கலாச்சார முறைப்படி நமக்கு வருஷம் அப்படின்னா 60 வருஷம் இருக்கு. பிரபவ விபவ சுக்ல பிரமத பிரசபத்தி ஆந்திரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வரி வெகுதானி விக்ரம சித்திரமான சுபான தான பாத்திரவிய சர்வதி சர்வாதி விரோதி விருதி கரண வந்தன ஜெய ஜெய மன்மத தேர்விளம்பி விளாம்பி விகாரி அப்படிங்கிற தமிழ் வருஷம் அப்படின்னா 60 வருஷம் இருக்கு. நட்சத்திரம் அப்படின்னா அது ரொம்ப சரியா இருக்கணும். 27 நட்சத்திரம் இருக்கு. 60 27 எத்தனைங்க? 27. தமிழ் ராசி 12. 12 சேருங்க. கிரகங்கள் 9. அந்த 9 அதுல சேருங்க. அதை தகையை எழுதி வச்சிருக்காங்க. அவன் விவரம் இல்லாம எழுதி வச்சிருக்கான். விவரத்தோட தான் அவன் எழுதி வச்சிருக்கான். இது நாளும் சரியா இருந்தா நீ ரோட்ல போகலாம், ஒண்ணு குறைஞ்சாலும் நீ 108 தான்டா போகணும், வேற வழி இல்லடா அப்படிங்கிற காரணம். இவளது பெருமையான இந்த விஷயம். அந்த வகையிலே இப்பேற்பட்ட வள்ளி ஐயப்பனுக்கு விளக்கத்தை சொல்லுங்க. நாரதர் ஐயா ஐயப்பனுக்கு விளக்கத்தை சொல்லுங்க. தூக்குமுத்தாக என்ற படம் அண்ணன் பாடிட்டார்ல, பெரிய கருப்பன், சங்கர், சுப்பிரமணியம், முத்துவேல், பரளி, அன்புள்ள வெம்பளி கொடுத்து நன்றி, நன்றி கலந்த வணக்கம், நன்றி. அவசியமா எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன். கண்டிப்பா சொல்லாம போக மாட்டேன். நீங்க கவனமா இருக்கிற வரைக்கும் இது விஷயம் இல்லை, என்ன நிறைய விஷயம் இருக்கு, அத்தனைக்கும் பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற காரணம். அந்த வகையிலே இந்த இடத்து வைத்து பார்த்தால் அழகான சூழலிலே பெருமையான ஒரு கல்யாணம். வள்ளிக்கு முருகனுக்கும்
இந்த கல்யாணம் சிறப்பாக நடைபெற வேண்டுமென்றால் இவர் இருக்கின்றார் அங்கே, நாம் இருப்பதோ இங்கே, இவருடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னு மனசுல நினைச்சா பெருமையோடு வர்ணிக்கணும் அப்படின்னா எப்படி வர்ணிக்க தெரியுமா? ஏழமக வீட்டுக்குள்ள இளம்பிறைய வந்தவனே, வாழையடி வாழையன வளர்ந்து வரும் சந்திரனே, வாழ்வடியும் பூமுகத்தில் நேர்வடிய கூடாத பார்த்து புட்டா பெத்த மனம் தாங்காத கண்ணுறங்கு கண்மணியே யாரோ வச்ச அது நம்பி இருக்குது மண்ணே, நானாது வளர்ந்த மரம் பாரமா, ஒரு தாயார் தந்தையார் கூடமா, தானாக வளர்ந்த மரம் பாரம்பா, தாயார் தந்தையார் கூறம்பா, அதுக்கு பக்கம் அதுக்கு வைக்கிற முத்துக்கு பக்கம் யாரோ வச்ச சொல்வதெல்லாம் சும்மா. இந்த ஓட்டை கூறி வீட்டுக்காரே சொந்தம் எல்லாம் சும்மா. ஓட்டை கூறி வீட்டுக்காரன் சொல்வதெல்லாம் சும்மா. இது சும்மா சொல்லி வைக்கல, இங்கு நம்முடைய கலாச்சாரம் இதைவிட பெருமையாக அடங்கியிருக்கிறது. ஆத்தா வயிற்றுல நம்ம சுமக்கிற பொழுது அவ என்ன நினைப்பா அப்படின்னா, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பெத்து எடுத்துட்டோம்னா கடைசி வரைக்கும் இந்த தாய்க்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு அம்மா நினைப்பா. அதனாலதான் அம்மா பிள்ளையை பெற்றெடுக்கிற பொழுது அந்த தாய் உடைச்சது ஒரு குடம், அந்த தாய் இறந்த உடனே மயம் உடைச்சது ஒரு குடம். இந்த ரெண்டு குடத்துக்கு என்ன வேறுபாடு தெரியுமா? அம்மா வயிற்றுல இருந்து புள்ள வெளில வர்ற பொழுது அம்மா சொன்னா, மகனே நீ பிறக்கிற பொழுது உனக்காக நான் உடைச்சது என்னுடைய பனிக்குடம், இந்த பனிக்குடம் உடைஞ்சதுனால தாண்டா நீ வெளியில வந்த. பெரியவனாகி நான் இறந்த உடனே எனக்காக நீ ஒரு குடம் உடைக்கணும் அப்படின்னு தாய் உணர்த்திய உணர்வு. அதைத்தான் புள்ள பெருமையா செஞ்சா. அத்தா உன் வயிற்றுல இருந்து நான் வெளியில வர்ற பொழுது எனக்காக நீ கொடுத்தது 3 ஓட்டை மட்டும்தான். ஒன்று தொப்புள் கொடி, இன்னொன்று உச்சிக்குழி, இன்னொன்று நெஞ்சுக்குழி. இந்த 3 ஓட்டையை மட்டும்தான் அத்தா எனக்காக கொடுத்த. நீ கொடுத்த அந்த 3 ஓட்டை இடையில மறைஞ்சிருச்சு. நீ இறந்து கிடக்கிற இந்த தருணத்துல எனக்காக நீ உடைச்ச அந்த பனிக்கூட நினைவாக, நீ கொடுத்த அந்த 3 ஓட்டை நினைவாக ஒரு மண் குடத்தை என் தோல்ல சுமந்து ஒவ்வொரு சுத்தி வர்ற பொழுது ஒவ்வொரு ஓட்டை ஓட்டு நீ கொடுத்த அந்த ஓட்டையை உனக்காக நான் திறக்கிறேன்னு காரியம் செய்த மகன் கலாச்சாரத்தின் பெருமை. ஆனா இன்னைக்கு இருக்குதா அப்படின்னா அது சந்தேகம். இதைத்தான் சொன்ன, ஓட்டை கூரை வீட்டுக்கார் சொல்வதெல்லாம் சும்மா. யாரோ வச்ச அது நம்பி இருக்கிறது நானாக வளர்ந்த மரம் பாரமா, தாயார் தந்தையார் கூடமா. உனக்கு
தாலி ஒன்று நம்பியிருந்தா தாழ்பட்ட கடந்தால் தாயார் நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டி இருக்கிறது. நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நாளை வாங்கும் அளவு அது இன்று நம்மை சுமக்கிறது. நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது. ஒரு விஷயம் உட்கார்ந்து இருக்கவங்க அத்தனை பேருமே நாடகத்தை ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி கவனமா பார்க்கறதுனால தான் நான் விஷயம் சொல்லிட்டு வர்றேன். மனுஷன் வாழ்க்கையில ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இந்த ஆம்பளை பூரா சுடுகாட்டுக்கு போவாங்க. பெண்கள் யாராவது போறாங்களா? ஐயா போறாங்களா ஐயா? ஏன் ஐயா பெண்கள் மட்டும் சுடுகாட்டுக்கு போக கூடாது? அங்கேயாச்சும் நிம்மதியா இருக்கட்டும். அங்கே போய் சொல்ல வேண்டாம வாங்குற மூச்சு மாறிச்சு அவ்வளவுதான். இதுல இருந்து அங்க போய் நிம்மதி அதெல்லாம் ஒண்ணு இல்லை. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசியில் யாரு? யாருமே இல்ல. ஆம்பளை அத்தனை பேர் சுடுகாட்டுக்கு போறோம்ல, இந்த பெண்கள் மட்டும் சுடுகாட்டுக்கு ஏன் போறதில்லை? செட்டிநாட்டுல கேட்கிறேன். ஏன்னா கலாச்சாரம் மிகுந்த பகுதி இல்லையா, அதனால சந்தேகம். பாருங்க எவ்வளவு விஷயத்தை நம்ம மறந்துட்டான். இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு. அழகான சூழலில் பெருமையான ஒரு கல்யாணம் சொன்னேன். 21 ஊரை எடுத்து அதுல மஞ்சளை தடை கல்யாணம் பண்ண நம்மளே இன்னைக்கு இல்ல அன்னைக்கு பண்ண இந்த 21 நூலை எடுத்து அதுல மஞ்சளை தடவி மாங்கல்யத்தை போட்டு மாப்பிள்ள ஒரு முடிச்ச போட்டேன். ஒரு முடிச்சத்தான் போட்டேன். ஏன் அவனுக்கு 2 முடிச்சு போட தெரியாதா? 2 முடிச்ச யார் போட்டா? அந்த மாப்பிள்ளையுடைய ஒண்ணு தங்கச்சியோ அக்காவோ. இந்த தங்கச்சி மாப்பிள்ளைக்கு தங்கச்சி அக்கானா பொண்ணுக்கு என்ன முறை? நாத்தனா தானே. இங்கேயும் பேர் வச்சான் பாரியா. அவ சொன்னா எங்க அண்ணன் ஒரு முடிச்ச உனக்கு போட்டாரு, 2 முடிச்ச நான் போட்டேன். எனக்கு பேர் என்ன தெரியுமா? உனக்கு முறை நான் நாத்துனா. எனக்கு நாத்துனான்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? ஒரு வயல்ல விதையை விதைச்சிட்டோம்னா அந்த விதையில இருந்து வரக்கூடியது நாத்து. அந்த நாத்து அந்த வயல்ல இருந்தா அது கருதாகாது. அந்த நாத்தை பறிச்சு அடுத்த வயல்ல உழுது நட்டாத்தான் அது கருதாகும். நாத்து மாதிரி நான் இந்த வீட்டுல இருந்தாலும் நான் அடுத்த வீட்டுக்கு வாழ போறவ. அதனாலதான் நாத்துக்கு நிகரா என்ன நாத்துனாரு இந்த வீட்டுல பேர் வச்சாங்க அப்படின்னு விஷயத்தை சொன்னார். தமிழனுக்கு கலாச்சாரம். 2 முடிச்ச போட்டா விஷயத்தவ கேட்டா, உங்க அண்ணன் ஒரு முடிச்சத்தானே போட்டா, நாத்துக்கு நிகரான நாத்து நான் நீ ஏத்தா எனக்கு 2 முடிச்சு போட்டேன்னு பொண்ணு கேட்டா. இவ சொன்னா நீ பிறந்தியே அந்த பிறந்த வீடு, அந்த பிறந்த வீட்டுக்கு ஒரு பெருமையை சேர்க்கணாத்தான். அதனாலதான் பொம்பளை நான் 2வது முடிச்ச போட்டேன். நீ புகுந்திய இந்த வீடு, இந்த புகுந்த வீட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும். அதனால இந்த 3வது முடிச்சுன்னு சொன்னா மாங்கலிங்கிற அந்த கைத்தை கழுத்துல போட்டு எப்ப வீட்டுல ஆத்தா குளிக்கிறாளோ முகத்துக்கு மஞ்சள் போடுறாளோ இல்லையோ அந்த கைத்துக்கு மஞ்சள் போடுவா. அந்த மஞ்சள் இழந்த கைத்தை அவ கழுத்துல போட்டிருக்க பொழுது அந்த மஞ்சள் அவ சுவாசிச்சா அவளுக்கு எந்த வியாதியும் வரல. இரவு நேரத்துல புருஷன் பக்கத்துல படுத்திருந்தா அந்த மஞ்சள் அவன் சுவாசிச்சா அவளுக்கு எந்த வியாதியும் வரல. ஆத்தா குழந்தையை பெத்தெடுத்து அரவணைச்சு போட்டு படுத்திருந்தா அந்த குழந்தை சுவாசிச்சது அந்த மஞ்சளை, அந்த குழந்தைக்கு எந்த வியாதியும் வரல. என்னைக்கு இந்த மஞ்சள் கைத்தை அவுத்தரிச்சுட்டு நீங்க எல்லாம் தங்கச்சிகளை கோக்க ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னும் முடியல. 2 கிராம் மோதிரத்துக்கு கைய விட்டேன். அப்பேற்பட்ட கலாச்சாரத்துல நின்றுகிட்டு இருக்கான். அட்சய திதிக்கு நகைதான் வாங்கணும். எவன் இந்த கதையை கட்டி விட்டானே தெரியலையா? அத்தனை குடும்பம் போச்சியா. அட்சய திதினா நகை வாங்கக்கூடிய நாளா? ஏழைக்கு ஏழனுக்கு ஏற்ற வைத்தால் அந்த வாழ வைப்பேன் என்று கண்ணன் சொன்னான். அட்சய திதி இன்னைக்கு நேரா கடையில் போய் ஒரு பொடி உப்பு மட்டும்தான் வாங்கிட்டு வரணுமே தவிர தங்கத்தை வாங்கக்கூடிய நாள் அது அல்ல. மாத்திரம் நம்மளே மாத்தி முடிச்சுட்டான். நம்மளுடைய கலாச்சாரம் எதிரியுமே இல்ல. இதை விட ஒரு முக்கியமான சொல்ல கேட்டுங்களேன். நம்ம செட்டிநாட்டு பகுதியில் இருக்கு நினைக்கிறேன். புருஷன் இறந்துட்டா பொண்டாட்டி விதவை. புருஷன் இறந்துட்டா பொண்டாட்டி என்ன சேலை கட்டணும்? வெள்ளை சேலை தான் கட்டணும். அது கலாச்சாரம். இதனுடைய தத்துவம் என்ன தெரியுமா? அங்கதான் விஷயம் இறங்கிருக்கு. சொன்னா இது வரைக்கும் என் புருஷன் இருந்தா முகத்துல மஞ்சள் போட்டேன், குங்குமம் வச்சேன்,
கையில வளவி போட்டிருந்தேன், கலர் கலரா ஆடைகளை கட்டியிருந்தேன், என் புருஷன் கூட இல்லற சுகத்தை நான் அனுபவிச்சேன் அப்படின்னா நானும் என் கணவனும் இல்லற சுகத்தை அனுபவிக்கிற போது என் கணவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறமான விந்த என் உடம்புல நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா என் புருஷன் இன்னைக்கு இல்ல, கையில வளவியும் இல்ல, முகத்துல மஞ்சளும் இல்ல, நெத்தியில குங்குமமும் இல்ல. ஆனா என் புருஷன் இல்லாத இந்த காலகட்டத்துல இந்த உடம்புல எப்பவுமே அந்த வெள்ளை நிறமான விந்துங்கிறது படக்கூடாது என்பதற்கு அடையாளமாத்த வெள்ளச்சேலை கட்டணும் என்கிற கலாச்சாரத்தை கொடுத்தார் தமிழ நன்று. ஆனா அதெல்லாம் எனக்கு இருக்கான்னு நமக்கு தெரியல அப்படிங்கிற காரணம். அதைத்தான் கேட்கிறேன். இன்னும் பழனியில முருகன் எங்க இருக்காரு? யாருமே பழனிக்கு போகலங்க. பழனி எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது. ஐயப்பங்களுடைய கலாச்சாரம் என்ன? பொம்பளைங்க சுடுகாட்டுக்கு ஏன் போகக்கூடாது அப்படிங்கிற கலாச்சாரம் அந்த வழியிலே இப்ப வழி வந்திருக்கின்றார். இந்த வழி வந்ததற்கு காரணம் என்ன? அவதாரம் அவதரித்தார் 9 மச்சா குர்மா பிரகா நரசிம்மா வாமனா பரசுராமா பலராமா ராமா கிருஷ்ணா இன்னும் எடுக்கும் பிரபல இந்த கலிகவதாரத்தில் இருப்பினரோடு அவதவள்ளி இன்னொருவள் சுந்தரவள்ளி. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் அது இந்த மண்ணில் பிறக்கின்ற பொழுது அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அதெல்லாம் அப்பதானே. சேர்மானம் சரியா இருந்துச்சுன்னா எல்லாம் சரியா இருக்கு. என்னைக்கு நான் வெள்ளச்சாமி கூட சேரணும் எனக்கு பிரச்சனை. அப்ப சேர்மானம் சரி, நாளை கருப்பு சரியா இருக்கணும்ல. அந்த வகையிலே உலகத்துல ஆத்தா நம்மளை பெத்தெடுத்த ஆத்தாவுக்கு நிகர் ஆத்தா தான். ஆனா அப்பேற்பட்ட அம்மாவை மனுஷன் மறந்துட்டான். என்ன பண்றது? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். பொண்டாட்டி முக்கியமா அம்மா முக்கியமான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? பொண்டாட்டி தான் முக்கியம். இப்படித்தாயா கேட்டா? இப்படித்தான் கேட்டா ஒரு வீட்டுல, உனக்கு உங்க அம்மா முக்கியமா நான் முக்கியமா? உங்க அம்மா தான் சொன்னாங்க எங்க அம்மா முக்கியம்னு. 3 நாளா வீட்டுல சோறாக்கல, வெளியிலேயே படுத்து கிடந்தேன். பார்த்தேன் எத்தனை நாளைக்குடா பட்னியா கிடக்கிறது. பொண்டாட்டியை விட்டு பொண்டாட்டிக்கு போய் கேட்டேன், அடியே இனிமே நீ சொல்றதே கேட்கிறேன், என்ன கேட்க சொல்ல அப்படின்னு. உங்க அம்மா அவங்க இருக்கக்கூடாது. இதுக்கு உங்க அப்பா இனிமே எதுக்கு? உங்க அம்மாவை கொண்டே விட்டுட்டு வா. எங்க விடணுமோ விட்டுட்டு வா. ஆத்தா பார்த்தா என்னால ஏப்பா உங்களுக்கு சண்டை. அதான் அம்மாவை கூட்டிட்டு போனேன். கொண்டு போய் விடுறதுக்கு வருத்தத்தோட போனேன். 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த அம்மா உன்னை கொண்டு போய் விட போறேன்னு வருத்தத்தை கொண்டு விட்டேன். விட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். பொண்டாட்டி கேட்டா விட்டுட்டியா? சிரிச்சுக்கிட்டே தொலைச்சேன், விட்டுட்டி அப்படின்னா. அதுக்கு அவ கேட்டா என்னையா போற பொழுது ரொம்ப சோகமா வருத்தமா போனேன், சிரிச்சுக்கிட்டு தொலை சொல்றேன் அப்படின்னு. அதுக்கிட்டே அவங்கம்மா நானும் வேதனையோட உன் தொல்லை தாங்க முடியாம எங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு அங்கே விட போனேன். அங்க போய் பாக்குறேன் உங்க அண்ணன் உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து அங்க உட்கார்ந்துருந்தேன். சம்மந்தி சந்தோஷமா இருக்கட்டும் நான் சந்தோஷமா வந்துட்டேன். புரிஞ்சு போச்சா? நீ எப்படி நினைச்சா இங்க அப்படித்தான். அந்த வகையிலே ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். ஆனா அப்பாவை மட்டும் உலகத்துல எந்த ஒரு மனிதனாலும் இனிமேல் வாங்க முடியாது என்பதை கடையாளமாக வாய்ப்பு கொடுக்கிறது. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு ஒண்ணு தேடி இங்கு வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா. தெய்வ உலகத்துல இருக்குது
பட்டயத்தை கொடுத்து வைப்பா கட்டதுக்கு உனக்கடித்தா கத்திக்கிட்டு அவ துடிப்பா கரும்பு உனக்கு அடிச்சா கத்துக்கிட்டு அவன் முடிப்பா கட்டதுக்கு உனக்கடித்தா கத்திக்கிட்டு அவ துடிப்பா கட்டவளுக்கே கை மாறுதா இந்த என்ன செய்ய போறா அந்த பெத்தவளுக்கு கை மாறுதா பிள்ளை என்ன செய்ய போறா உனக்கு எனக்கு அம்மா ஒரு தானடா தெய்வோலகத்திலே இருக்கிற தாயடா எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா பத்தினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா பத்தினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா பால் கொடுத்து பிள்ளைக்கு பாத்தி பசி மறப்பா பால்குடிக்கு பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா நெஞ்சிலே நடக்க வைப்பா நெலாவ பிடிக்க வைப்பா நெஞ்சிலே நடக்க வைப்பா நெலாவ பிடிக்க வைப்பா சிறுவிரே கடிப்பா பேச வச்சு அவ சிரிப்பா அஞ்சு விரலில் நகம் கடிப்பா பேச சொல்லி சிரிச்சிருப்பா உனக்கு எனக்கு அம்மா ஒரு காதலா தெய்வோலகத்திலே இருக்கிற தாயடா ஆசை அந்த எல்லாத்தையும் ஆசை இருந்தால் வாங்கடா. அம்மாவை வாங்க வேண்டுமா? அம்மாவை வாங்க வேண்டுமா? அம்மாவை வாங்க வேண்டுமா? இப்படி அழகா எழுதமா பதினெட்டாம் படி கருப்பர் சாமியாடி அவர்கள் சேவு சாமி சேவு பெருமாளா எனக்காக அன்பளி கொடுத்துருக்காங்க அன்புலத்துக்கு நன்றி 18ஆம் படி கருப்பசாமியுடைய அர்ச்சகர் பூசாரி ஹலோ பாருங்க மேடையிலே நாரதரா நடித்துக் கொண்டிருக்கும் அருமை உடன்பிரா சகோதரர் கலைக்கண்ணன் அவர்களை பாராட்டி கோணாப்பட்டு செல்வ விநாயகர் குரூப் சார்பாக ரூபாய் 201 பரிசாக வழங்கியுள்ளார்கள். அன்பளி கொடுத்து செல்வனாக குரூப் சார்பாக அன்பளிப்பு. இது ஒரு முக்கியமான விஷயம், இது சொல்லக்கூடாது, இருந்தாலும் சில இடங்களில் சொல்லுவேன். நீங்கள் கொடுக்குற இந்த அன்பளிப்பு அத்தனையும் இதுக்குள்ளே போயிடும். இதில் ஒரு ரூபா நான் எடுத்துக்க மாட்டேன். இதை மொத்தமாக சேர்த்து ஒவ்வொரு கோயில்களுக்கும் அன்னதானத்தை கொடுத்துருவேன். மாசி மாதம் 28ஆம் தேதி நெடுமுடி கைலாசநாதர் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அரிமளத்தில் நடக்கிற அன்னதானத்துக்கு இந்த பணம் அனைத்தும் போய் சேர்ந்துடும். அவ்வளோதான். நான் வாங்குற சம்பளம் மட்டும் எனக்கு போதுமே. ஆமாம், அதனால தான் அது வீட்டு போகுது, அவங்க காசு அங்கேதான் போகணும். அவ்வளவுதான். அதனால தான் உலகத்தில் சிறந்த தானம் இன்னும் பதிவு வரல, தேடணும். போயிட்டு இருங்க. வருகின்றார் வனக்காவலன், இடத்துக்கு சொந்தக்காரன். காவலாய் மூலமாக கழகத்தை துவக்கி அந்த கழகத்தின் மூலமாக நடத்த வேண்டும் ஒரு கல்யாணத்தை. அது எழுதுமா சுந்தரத்து பொச்சி அந்த மங்கை இவன் இதற்காக வந்தால் முருகா என்ற வார்த்தை கொண்டிருக்கின்றாலே காவலாளி சந்திப்பு காவலாளியை நாரா